டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வணக்கம் ஷியாம். பொதுவாக செங்கோட்டையன் அவர்களினுடைய அரசியல் அணுகுமுறையை நீங்க நன்கு அறிந்தவர். அவர் வெளிப்படையாக எதையும் தடித்த சொற்களால் சொல்ல மாட்டார். கட்சிக்கு கட்டுப்பட்டு நான் இருப்பேன்றதை பல முறை சொல்லிக்கொண்டே வரக்கூடியவர். ஆனால் இப்ப வெளிப்படையாக ஒரு விழாவை புறக்கணித்தது, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் படம் இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் என்ன அரசியல் செய்தியை சொல்றாருன்றது 2. 3வது எங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்றது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூடுதல் தகவலாக அவருக்கு வேண்டப்படாத நபர்கள் கூட நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த அதிருப்தியும் அவருக்கு இருந்தது அப்படின்னு காரணங்களை சொல்கிறார். மூத்த பத்திரிகையாளராக இந்த போக்குகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் செய்தியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறுகிற கருத்துகள் தான் என் கருத்தம். காரணம் என்னவென்றால், ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் வைக்கவில்லை என்பது அதிமுகவுடைய எமோஷனல் கார்டை டச் பண்றாரு. ஆனா செங்கோட்டையன் எப்பவுமே ஹெசிடன்ட் பொலிட்டிஷியன் தான். கொஞ்சம் அவர் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்க மாட்டாரு. எனக்கு ஒரு 40 இயர்ஸ் அவர் தெரியும். அப்போ ஏன் இந்த பிரச்சனையை இப்போது கூறுகிறார்? விவசாயிகள் சங்கம் தானே ஏற்பாடு பண்ணுச்சு, அதிமுக ஏற்பாடு பண்ணலையே. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு இப்ப இது சொல்லப்பட்டாலும் இது ஒரிஜினல் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இல்லைங்க. 1957 ஸ்கீம் இது. காமராஜர் ஆட்சி காலத்துல அன்றைக்கு மாரப்ப கவுண்டர் எம்எல்ஏ அவர் தான் இந்த ஸ்கீமை ப்ரொபோஸ் பண்ணி இந்த மாதிரி வறட்சி பகுதிகளுக்கு உபரி நீரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது மேல்பவானி திட்டம் தான் இதுக்கு பேரு. 72ல கலைஞர் காலத்துலதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிற பேரை கொண்டு வந்தாங்க. அது போல 2006 திமுக ஆட்சி காலத்துல ஆய்வுகள்லாம் நடத்தி 2013ல ஸ்கீம் ரிஜெக்டட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா உபரி நீர் கால்குலேஷன் பத்தாது, எப்போ வெள்ளம் வருதோ அப்பதான் தண்ணி வரும். அப்போ அதுக்கு ஸ்கீமுக்கு இன்வெஸ்ட் பண்ற பணம் அதுல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லி ஸ்கீம் ரிஜெக்டட். அதுக்கு பிறகு 2014 ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு அவங்க பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்க நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2016ல ஓபிஎஸ் பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்பவும் இந்த ஸ்கீம் பழைய ஸ்கீமை நிறைவேற்ற முடியல. 2019ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது ஸ்கீமை டோட்டலா மாத்திட்டு காளிங்கராயன் டேம்ல இருந்து தண்ணி எவ்ரி இயர் தண்ணி, அதாவது வெள்ளம் வந்தா மட்டும் உபரி நீர் இல்ல, காளிங்கராயன் டேம்ல இருக்கிற தண்ணிய பம்ப் பண்ணி கொண்டு நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் திட்டம். அப்படித்தான் இந்த ஸ்கீம் வந்துச்சு. ஆனா பழைய பேரை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிட்டோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு. இந்த பழைய கவர்ச்சி நீங்க சொல்ற இந்த வரலாற்று தகவல்களை பொருத்தி பார்த்தால் இது அனைத்தும் அறிந்தவராகத்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆனா வேற ஒரு அதிருப்தியை இங்க வெளிப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றத வச்சு? இல்லங்க, இது 2 பேருக்கும் ஒரே அனுபவம் தான். நான் பத்திரிகையாளனா பார்த்திருப்பேன், அவர் அரசியல்வாதியா பார்த்திருப்பாரு, பழுத்த அரசியல்வாதி. அப்படி இருக்கும்போது இது காரணமா இருக்காது. அதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறுவது அது சரிதான். என்ன காரணம்னா, அப்பவுமே மோகனர் கிருஷ்ணன் ஒரு பெரிய நீரியல் நிபுணருங்க, அவர் தலைமையில 2009ல ஸ்கீம் எல்லாம் போட்டு பெரிய குழுவெல்லாம் ஆராய்ஞ்சது. இது எல்லாமே பழைய காலத்து பத்திரிகை செய்திகள். அப்ப ஏன் இந்த பிரச்சனையை இப்ப சொல்றாருன்னா, அவருக்கு அதிருப்தி இருக்கு உட்கட்சியில. எப்பவுமே உட்கட்சி அதிருப்தி இருக்கும், சமாளிக்க முடியாத அதிருப்தி இருக்கு, அல்லது அவர் ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இதே கருத்தை கோகுலேந்திராவும் பேசுறாங்க கூட்டத்துல. அப்போ ஒரு வகையான அதிருப்தி அதிமுகல உருக்கொண்டு வருகிறது. உட்கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கும், ஆனா சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிருப்தி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சமாளிக்க முடியாத அதிருப்தின்ற பதத்தை பயன்படுத்துறீங்க. நன்றி ஷியாம். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.